இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஸி ஷெட்யூலில் நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம உடலுக்காக நேரம் ஒதுக்கி எதுவுமே பண்ணலினாலும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது இல்லை. இதை எல்லாரும் கண்டிப்பாக ஒரு தருணத்தில் உணர்வோம். நான் எப்போ உணர்ந்தேன் அப்படின்னா, கடந்த செப்டம்பர் மாதம் நான் நினைக்கிற மாதிரி என்னோடய உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இதுக்கு நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா, அடுத்த 100 நாளைக்கு ஒரு நாளைக்கு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் என் உடலுக்காக நான் செலவு பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். என்னோடய உடலுக்கு வேண்டிய உடற்பயிற்சி, உறக்கம், உணவு இந்த 3ஐ சரியாக கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். இதில் ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். இதை ஆரம்பித்தப்போ முதல் 20 to 30 நாள் எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இது ஒரு பழக்கமாயிடுச்சு. எந்த விதமான சிரமமும் இல்லாமல் 100 நாள் டிசம்பர் மாதம் முடித்தேன். முடித்ததுக்கப்புறம் நான் பார்க்குறப்போ என்னோடய உடல் எடை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 கிலோ குறைஞ்சிருந்துச்சு. என்னோடய உணவு பழக்க வழக்கம் கம்ப்ளீட்டாக மாறி இருந்துச்சு. என்னோடய உறக்கம் சீராக இருந்துச்சு. இதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை 100 நாளோட நிறுத்தாமல் நான் தொடர்ந்து 365 நாளைக்கு நான் பண்ணணும்னு நினச்சேன். நான் இதை கமிட்டடாக பண்ணுறதை பார்த்துட்டு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய நெய்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து இதை அவங்களும் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. ஜனவரி 1 இதை ஒரு கம்யூனிட்டியாக நாங்கள் ஒரு 200க்கு மேற்பட்ட நபர்கள் இதை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி என்னோடய 200வது நாள். இந்த 200 நாள் நான் பண்ணுறப்போ எனக்கு பல இடையூறுகள் இருந்துச்சு. சில நாட்கள் மழை பெஞ்சுது. சில நாள் எனக்கு உடல்நலம் சரியில்லை. பல நாட்கள் நான் பிஸ்னஸ்க்காக வெளியூர் ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்துச்சு. என்னோடய க்ளோஸ் ரிலேஷனில் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஃபேமிலியோட ஒரு லாங் வெக்கேஷன் நான் போயிருந்தேன். ஆனால் இந்த இடையூறெல்லாம் தாண்டி என்னுடைய உடல் ஆரோக்கியத்து மேலே எனக்கு அக்கறை இருந்ததுனால ஒரு சவாலை எடுத்து எல்லா நாளும் தொடர்ந்து 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் என் உடலுக்காக நான் செலவு பண்ணேன். இது 200 நாளோட நிறுத்தாமல் தொடர்ந்து 365 நாளைக்கு நான் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். நமக்கு வாழ்க்கையில் பல விஷயங்கள் முக்கியமாக இருக்கும். எப்போ அப்படின்னா, உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும். உங்களோட உடல் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா எல்லா விஷயமே செகண்டரி ஆயிரும். உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும்தான் முதல் ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க. உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு உடம்பு மட்டும்தான். அதை கேர் பண்ணுறதுக்காக தினந்தோறும் 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். எங்களோட 100 நாள் சவாலை எடுத்துக்குங்க. எங்களோட இந்த 100 நாள் நீங்கள் பயணம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட உடல் மேலே உங்களுக்கே அக்கறை ஜாஸ்தியாகும். 100 நாளோட நிறுத்தாமல் தொடர்ந்து எங்கூட பயணிப்பீங்க. ஒரு ஃபேமஸான சேயிங் இருக்குது. இஃப் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் யூ வில் ஃபைண்ட் அ வே. இஃப் இட் இஸ் நாட் யூ வில் ஃபைண்ட் அன் எக்ஸ்கியூஸ். இந்த 100 நாள் சவாலை எடுத்துக்கங்க. ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.